ஜெபம் செய்வோம். எல்லாம் மலங்கள் போயிட்டோம். மகிமை நிறைந்த தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த நல்ல ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவுடைய சமூகத்தில் ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தரை நாங்கள் துதிக்கும்படியாய் ஆராதிக்கும்படியாய் எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஏசப்பா, தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியில் சிங்காசனத்தின் அதிபதியாய் வீற்றிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூதர்கள் சேனையோடு எங்கள் மத்தியில் நீங்கள் வந்திருக்கிறீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆவியானவரே, ஆவியோடும் உண்மையோடும் உண்மை ஆராதிக்க எங்களுக்கு பலன் தாங்க, உங்களுடைய கிருபையை தாங்க சுவாமி. இந்த ஆராதனை துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஆவியானுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக செபிக்கிறோம். வல்ல தேவனுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரோம். உன்னத பாடல்கள் 58வது பாடல், 943வது பக்கம். நீர் இல்லாத நாள் எல்லாம் நாளாகுமா என்ற பாடல். நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் மொழியே நீயாவாய். ஊற்றே நீயாவாய், உலகின் மொழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய். உண்மையின் வழியே நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அரணும் நீயாவாய், எனது அரணும் நீயாவாய். எனது கோட்டையும் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது மீட்பும் நீயாவாய், எனது மீட்பும் நீயாவாய். எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத வாழ்வெல்லாம் எஸ்லாம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீர் இல்லாத
இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஒற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உயிரின் ஒற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய். உண்மையின் வழியே நீயாவாய். நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீங்க இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் எழுதுண்டு உன்னத பாடல்கள் 667வது பாடல் பாடம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்ற பாடம். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றைக்கும் மாறாத அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அவருடைய கிருபை ஒரு நாள் என்ன செய்யறதில்ல, குறைந்து போவதே கிடையாது. குறையாத கிருபை, நிறைவான கிருபையை நமக்கு என்ன செய்கிறாரா? வேதம் சொல்லுகிறது. பாவம் பெருகின இடத்துல கிருபை என்ன செய்யிட்டான்? அதுக்காக பாவத்திலே நிலை நிற்கலாமோ அப்படின்னு ஒரு கேள்வி என்ன செய்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார். இல்லை அப்படி தானே? ஆமாம், ஹல்லேலூயா. ஆமாம், ஒருவேளை நம்ம பாவியாக இருக்கலாம், அதனால் உலகத்தாரால் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு எல்லாரும் நம்மளை என்ன செய்யலாம், பழிச்சு பேசலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் நம்ம என்ன செய்யறதில்லை, புறக்கணிக்கிறதே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், நம்ம மேலே நிறைவான அன்பு கூறுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். மனிதர்களுடைய அன்பை என்ன செய்யலாம், மாறலாம். நேரத்துக்கு நேரம் நிச்சயம் மாறுமா, மாறாதா? எப்பவும் ஒன்று போல் யாரும் யார் மேலேயும் நிச்சய முடியாது, அன்பு கூறவே. ஆனால் தேவன் எப்பொழுதும் நிலையான ஒரு அன்பை நம்ம மேலே நிச்சயிறார், பொழிந்து கொண்டே இருக்கிறார். எப்பவும் நம்ம மேலே நிச்சயிறார், அன்பு வைத்திருக்கிறார். எப்பொழுதும் நம்ம மேலே அன்பு வைத்து நம்ம நேசித்து எப்படியாவது அந்த பரலோகத்தில் கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது தான் யாருடைய ஆசை? ஆண்டுடைய. அதற்காக தான் அவர் என்ன செய்தார்? நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் என்ன செய்யப்பட்டார்? ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற மாதிரி நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அவர் மேலே வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் என்ன செய்கிறோம்? குணமாகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே உம்முடைய அன்பு ஒரு நாளும் மாறாத அன்பு, மாறாத உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த பாடலை உணர்ந்து நாம் பாடுவோம். சரிதானா? இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஆவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கி
தேடாதே தாவி ஓடிவா தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன்னிருதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார் உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார் உன்னிருதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார் உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார் உனக்காகவே அடிக்கப்பட்டார் உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார் உனக்காகவே அடிக்கப்பட்டார் உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார் உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார் இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது ஆமெல்லா இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது Thank you Lord இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை Oh thank you Jesus இயேசு கிறிஸ்துவின் அன்பு கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே பாருனக்காய் அவர் கரங்கள் பாரச்சிலுவை சுமந்தேகுதே பாருனக்காய் அவர் கரங்கள் பாரச்சிலுவை சுமந்தேகுதே பாரச்சிலுவை சுமந்தேகுதே ஆமென் என்றும் மாறாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவின் அன்பு உலகத்துல நம்ம அநேக நேரங்கள்ல எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா ஆண்டவரே இந்த உலகத்தின் அன்பிற்காக ஏங்கி தவிக்கிறேன் யார் என் மீது அன்பு கூறுவார்கள் யார் என்னை பட்சமாய் விசாரிப்பார்கள் யார் எனக்கு உதவி செய்வார்கள் நெருக்கத்திலே என்று கலங்கி அன்பிற்காக ஏங்குகின்ற அருமையான தேவனுடைய ஜனமே உன் மீது மெய்யான அன்புள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் காயப்பட்டு அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக கல்வாரி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்தார் ஒரு நிமிஷம் யோசித்துப்பார் ஆண்டவரே எனக்காக பாடுகளை சகித்தீங்க எனக்காக வேதனைகளை ஏற்றுக்கொண்டீங்கப்பா எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை தீர்ப்பிலிருந்து என்னை தப்புவிக்க ஆண்டவரே எனக்காக நொறுக்கப்பட்டீங்கப்பா எனக்காக நொறுக்கப்பட்டீங்க எனக்காக என்னுடைய மீறுதல் நிமித்தம் நீங்கள் காயப்பட்டீங்கப்பா நான் மீறி செய்கிற தவறுகளுக்காக அக்கிரமங்களுக்காக நீங்கள் நொறுக்கப்பட்டீங்க எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக ஆண்டவரே எனக்காக பாடுகளை சகித்தீங்களே
பாவி என்று என்னை தள்ளலப்பா, இன்னைக்கும் என்னை நேசிக்கிறீங்க. உலகம் என்னை வெறுக்கலாம், உற்றார் என்னை வெறுக்கலாம், உடன் பிறந்தவர்கள் என்னை தூர தள்ளிடலாம். ஆனால் நீங்கள் ஒரு நாள் என்னை தூர தள்ளாத தேவன்ப்பா. என்னை நேசிக்கிறீங்க, என் மீது அன்பு கூறுகிறீங்க. எனக்காக 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 பாடுகளை செய்தீங்க. என் மீது அன்பு கூர்ந்து அந்த தேவனுடைய அன்பு என்றைக்கும் மாறாத அன்பாக நம்மத்தில் விளங்குகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்பாவை பார்த்து சொல்லு, உங்க அன்பு போதும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உங்க நேசம் போதும் ஆண்டவரே. நீங்க எங்க மேல அன்பா இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரப்பான்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாறாத அன்பு தேவனுடைய அன்பு. ஆமென் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. பாவி என்று உன்னை குறை சொல்லி எதுக்கும் லாயக்கு இல்லாதவன், எதுக்குமே நீ தகுதி இல்லாதவன், உன்னால ஒரு காரியமும் செய்ய முடியாது என்று உன்னை ஒதுக்கி விட்டார்களோ, உன்னை புறக்கணித்து தள்ளி விட்டார்களோ, உன்னை அற்பமா நினைக்கிறாங்களோ, தேவன் ஒரு நாள் உன்னை புறக்கணிக்காத தேவன். எளியவனாகிய உன்னை, வறியவனாகிய உன்னை, ஒன்றுக்கும் உதவாத உன்னை குப்பையில் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல் நிறுத்துகிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய அன்பு ஒரு நாள் மாறி போகிறது இல்லை. அது மாறி போகிற அன்பு கிடையாது, மாறி போகிற அன்பு இல்லை. அப்பா பார்த்து சொல்லு, ஆண்டவரே நீங்க என்ன நேசிப்பதற்காக, நீங்க என்ன நேசிப்பதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உங்ககிட்ட பாரப்பா, உங்க காயப்பட்ட அன்புள்ள கரத்தினால என்ன ஆண்டவரே அரவணைத்துக் கொள்ளுங்கப்பா, என்ன அரவணைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய அன்பை ஆண்டவரே இந்த உலகத்துல எல்லா அன்பை காட்டிலும் மேலானது என்பதை நான் உணர்கிறேன். சொல்ல அப்பா பார்த்து. ஆமென் லார்ட் ஜீசஸ். பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், அவளாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவே சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. உன்னுளுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிக்கப்பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு
என்றும் மாறாதது மாறாத அன்பு இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாத கிருபை அவருடைய கிருபை இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவின் அன்பு கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினாரே பார்வுனக்காய சுமந்தேகுதே பார்வுனக்காயவர் கரங்கள் பாரச்சிலுவை சுமந்தேகுதே பாரச்சிலுவை சுமந்தேகுதே இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது நம் இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது இயேசு கிறிஸ்துவின் அன்பு எல்லா ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களுக்காக காயப்பட்டீங்க எங்களுக்காக நொறுக்கப்பட்டீங்க எங்களுக்காக உம்முடைய சரீரம் பீக்கப்பட்டது ஒரு கள்ளனை போல கல்லர்கள் மத்தியிலே தொங்குனீங்கப்பா எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்க எங்க மேல அளவற்ற அன்பு வைத்து நீதியின் சூரியனாகிய என் தேவனாகிய கர்த்தர் வானத்தையும் பூமியும் உருவாக்கின எங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய அண்ட சராசரங்களை ஆளுகை செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் மாம்சத்தில் இந்த உலகத்தில் அவதரித்து எங்களுக்காக பாடுகளை சகித்தீங்கப்பா எங்களுக்காக அந்த சரீரத்தில் வேதனைகளை ஏற்றுக்கொண்டீங்க எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினை அந்த தண்டனையை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க தண்டனையை ஏற்றுக்கொண்டீங்க எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவாப்பா எனக்கு சமாதானம் உண்டாக்க எனக்கு வாழ்வழிக்க என் மேல அன்பு கோர்ந்து இந்த உலகத்தான் நினைப்பதை போல அல்லப்பா என்னை புறம்பே தள்ளாத தேவனாக என்னை ஒதுக்கி தள்ளாத தேவனாக ஆண்டவரே எங்களுடைய பாவத்தின் அகோரத்தை எல்லாம் மன்னித்து எங்களை ஆண்டவரே உம்மோடு கூட சேர்த்து கொள்ள ஆசையாக ஆண்டவரே இந்த பாடுகள் எல்லாம் சகித்தீங்க இந்த வேதனைகள் எல்லாம் அனுபவித்தீங்க நாங்க எப்படியும் உங்க பிள்ளைகளாய் மாறுவோம் என்ற அந்த ஒரே ஆசை தான்ப்பா அந்த ஒரே ஆசை எங்க மேல வைத்திர அளவு கடந்த அன்பு ஆண்டவரே அந்த நேசத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஹல்லேலூயா உம்முடைய அன்பிற்காக உம்முடைய நேசத்திற்காக உம்முடைய பாடுகளுக்காக உம்முடைய வேதனைகளுக்காக உம்முடைய மரணத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் உள்ளத்தின் ஆழத்திந்தப்பா எங்களுக்காகப்பட்ட வேதனைகளுக்காக எங்களுக்காகப்பட்ட பாடுகளுக்காக எங்களுக்காக ஆண்டவரே சிந்தின அந்த கல்வாரியின் வெற்றியின் இரத்தத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் பாடு சொல்லும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே எங்களுக்காகப்பட்ட பாடுகளுக்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம் எங்களை வாழ வைக்க எங்களை வாழ வைக்க எங்களை இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழ செய்யும்படியாய் உயர்ந்து நிற்கும்படியாய் உங்களை தாழ்த்தினீங்கப்பா சிலுவையின் மரண பரியந்தம் உங்களையே நீங்க தாழ்த்தினீங்க என்று பிலிப்பியர்ல நாங்க வாசிக்கிறோம் அடிமையின் ரூபம் எடுத்தீங்கப்பா ஒரு அடிமையை போல மாற்றப்பட்டீங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் சகித்தீங்க சகல வல்லமையும் பொருந்திய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்காக 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 பாடுகளை சகித்தீங்க அதை உணரக்கூடிய உணர்வு எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஏனும் தானவென்று உண்மை ஆராதிக்காதபடி
உம்முடைய அன்பை உணர்ந்து, உங்க அன்பை ருசித்து, ஆவியானவரே எங்க உள்ளத்துல ஒரு மாற்றம் உருவாகட்டும். என் தேவனாகிய கர்த்தர் எனக்காகப்பட்ட பாடுகளை நினைத்து என் வாழ்க்கையை மாற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் உன்னை அர்ப்பணி. அவரே உன்னுடைய நேசர், அவரே உன்னுடைய நாயகர், அவரே உன்னை நேசிப்பவர், நம்முடைய மார்போடு அணைத்துக் கொள்ளுகிற தேவன். கோழியை போல அந்த குஞ்சுகளை எப்படி தன்னுடைய செட்டைகளின் கீழே கூட்டி அடைத்துக் கொள்ளும், அதே போல நம்மை அவருடைய செட்டைகளின் மறைவிலே வைத்துக் கொள்ள அவர் ஆசையோடு இருக்கிறார், எதிர்பார்ப்போடு இருக்கிறார், ஆவலோடு இருக்கிறார். அவருடைய செட்டைகளின் கீழ் வந்து அடைவாயா? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 91ஆம் சங்கீதம் சொல்லுவது வீணாய் போகக்கூடாது. அப்பா, அவனுடைய மறைவிலே வந்து மறைந்து கொள்ளுகிறேன். ஒரு மனிதனுடைய மறைவில் அல்ல, ஒரு மனிதனுடைய சகாயத்தில் அல்ல, ஒரு மனிதனுடைய உதவியினால் அல்ல, உம்மால் ஆண்டவரே நான் ஆறுதல் பெற எனக்கு உதவி செய்யுங்க, உம்மால் நான் சகாயம் பெற எனக்கு உதவி செய்யுங்க என்று அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும், அவருடைய கரத்திற்குள் நம்மை அர்ப்பணிப்போம். ஏற்ற காலத்திலே உன்னை உயர்த்த முடியாது. அவருடைய பலத்த கரத்திற்குள் வந்து அடங்கி அமர்ந்திரு. தகப்பனே, உடைய கரத்திற்குள் நான் வந்து அடைக்கலம் புகுந்து கொள்கிறேன் என்று சொல்லு. வல்லமையுள்ள தேவன் அவர், பராக்கிரமம் உள்ள கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. உனக்காக யுத்தம் செய்கிற தேவனாகிய கர்த்தரும் அவரே. உன்னை மீட்டெடுத்தவர் அவர், உனக்காக ரத்தம் சிந்தின தேவன் அவர், உன்னை நேசிக்கும் அன்பு கர்த்தர் அவர். அவருக்கே நாம் மகிமை செலுத்துவோம். மகிமையுள்ள மகத்துவ பராபரனே, உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம். ஆண்டவரே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய எங்கள் தேவனே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரே, சத்துருவின் தலையை நசுக்கி வெற்றி சிறந்த எங்கள் தேவனாகிய கர்த்தரே, வெற்றி வேந்தராகிய உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் நீங்கள் செய்து முடித்த மகத்தான அந்த ஆண்டவரே வெற்றியின் அந்த சின்னத்திற்காய், அந்த சிலுவைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீ சிந்திய இரத்தத்திற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க சம்பாதித்து கொடுத்த மீட்பிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சத்துருவின் தலையை நசுக்கி வெற்றி சிறந்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு காரணரானவரே, மகிமைக்கு பாத்திரமானவரே, கனத்திற்குரிய தேவாதி தேவனே, துதிக்கப்படத்தக்க எங்கள் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றி புகழுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, worship you Lord. எங்களுக்காகப்பட்ட பாடுகள் வீணாய் போகிறது இல்லப்பா. எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய பாதத்திலே. உம்மையே நாங்கள் ஆராதித்து போற்றி புகழுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சகல துதிக்கும் சகல மகிமைக்கு பாத்திரமானவரே, சகல கனத்திற்கும் உரியவரே, உம்மையே நாங்கள் துதித்து போற்றுகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லமை பொருந்தியவரே, சாவாமையுள்ளவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் இல்லாத தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே துதி செலுத்துகிறோம், உமக்கே துதி செலுத்துகிறோம். சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம், எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். இன்னொன்றுமாக சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 145ஆம் வசனம் முதல் 152ஆம் வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்க முடியாத சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 145ஆம் வசனம் முதல் 152ஆம் வசனம் முடிய. முழு இருதயத்தோடு கூப்பிட்டேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், உடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன். உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை ரட்சியும், அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்து கொள்வேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன்.
உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள், அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாய் இருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் சமீபமாய் இருக்கிறீர், உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் உண்டாவதாக. ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்படி நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, அப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்றி எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அப்போஸ்தலருடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்துள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதி கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 15ஆம் வசனம் முடிய கோயில்ராஜ் வாசிக்கிறேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் வரை. கொலோசியர் 2ஆம் அதிகாரம். உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்றெல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய இரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உடையவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம் அறிவு என்பவர்களாகிய பொக்கிஷங்களெல்லாம் அடங்கியிருக்கிறது. ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். சரீரத்தின்படி நான் தூரமாக இருந்தும் ஆவியின்படி உங்களுடைய கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடே அதிலே பெறுவீர்களாக. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீரப்பிரகமாக அவருக்குள் வாசமாக இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் தலைவராக இருக்கிற அவருக்குள் நீங்கள் பூர்ணமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தெழுந்தெழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாக இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. உட்கார்ந்த வண்ணமாக 1531 பாடலை பாடுவோம். 1531 பாடல். பாவத்தின் பாரத்தினால் தவித்திடும் பாவி என்ன என்ற பாடல்.
1531 பாடம். தவித்திடும் பாவி என்னை இன்று வைப்பவாகத்தான் தேற்றிடும் இயேசுநாதா, இன்று வைப்பவாகத்தான் தேற்றிடும் இயேசுநாதா. கெட்ட குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேனையா, என் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனையோ, என் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேனையா. தந்தை விட்ட தந்தையை விட்ட பின்பு தவிடுதான் ஆகாரமோ, மனம் கசந்து கண்ணீரை துடைத்திடுமே, மனம் கசந்து நொந்தன் கண்ணீரை துடைத்திடுமே. பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை நின்று வைப்பவாகத்தான் தேற்றிடும் இயேசுநாதா, நின்று வைப்பவாகத்தான் தேற்றிடும் இயேசுநாதா. அல்லனாயினும் நான் நீ பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனுக்கருள் செய்தே நீ தள்ளாதே சிலுவை நாதா, கள்ளனுக்கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா. பாவத்தின் பாரத்தினா தவித்திடும் பாவி என்னை இன்று வைப்பவாகத்தான் தேற்றிடும் இயேசுநாதா, இன்று வைப்பவாகத்தான் தேற்றிடும் இயேசுநாதா. தந்தை தாமெல்லாம் என்னை கைவிடுவார்கள், சாகும் நாளில் தாங்குவார், நீரல்லால் யாரும் இல்லை, சாகும் நாளில் தாங்குவார், நீரல்லால் யாரும் இல்லை. பாவத்தின் பாரத்தினா
பிரவாகத்தான் வெற்றிடும் இயேசுநாதா நின் கிருபை பிரவாகத்தான் வெற்றிடும் இயேசுநாதா நின் கிருபை பிரவாகத்தான் வெற்றிடும் இயேசுநாதா. தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் உள்ள தேவனே, அன்பு தகப்பனே, தேவரீர் எவ்வளவாக எங்கள் மேல் அன்பு கூர்ந்தீங்க என்பதை நாங்கள் பாடினோம், துதித்தோம், உணர்ந்தோம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பின் அரவணைப்புக்குள்ளே எங்களை கொண்டு வந்து நிறுத்தின மாபெரும் தயவிற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. எங்களுடைய கண்ணீர்களை துடைத்து, எங்களுடைய வேதனைகளை மாற்றி, எங்களுடைய வியாதி படுக்கையை ஆண்டவரே எங்களை விட்டு நீக்கி உம்முடைய சமூகத்தில் ஆனந்த களிப்போடு உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன், சுகம், பலனுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவனாய கர்த்தருடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசுங்க. எங்களுக்காக பட்ட பாடுகளை நாங்கள் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஏன் தேவநாயக கர்த்தர் வெற்றி உள்ள தேவன், எங்களுக்கு வெற்றியை கொடுக்கிற தேவன், வெற்றி சிறந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் தியானிக்க போகிற வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். தேவரீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காரோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். தேவனாகிய கர்த்தர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்றைக்கு செய்தியின் தலைப்பே அதுதான், சிலுவையிலே வெற்றி சிறந்த கர்த்தர். சிலுவையிலே வெற்றி சிறந்த கர்த்தர். தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பெரிய வெற்றி, பெரிய வெற்றி. வெற்றி எப்போ கிடைக்கும்? வெற்றி தோல்வி என்பது ஏதோ ஒரு பரீட்சை அல்லது ஒரு சண்டை, இதில் தான் என்ன செய்யும்? வெற்றி தோல்விங்கிறது என்ன செய்யும்? தெரியும். வெற்றி தோல்விங்கிறது ஆமாம், ஆண்டவருக்கு சோதனையா அல்லது யுத்தமா சொல்லுவோம். இப்போ எதில் வெற்றி பெற்றார்? இந்த வசனம் சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார்? அவைகளின் மேல். அந்த 15ஆம் வசனத்தில் பின்பகுதியில் வாசித்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லி இருக்குது? அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். எவைகளின், இப்போ நம்ம கேட்கறது ஆண்டவர்ட்ட என்ன கேட்போம்? எவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி கிடைத்தது? எவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி கிடைத்தது? சரி, இந்த 14வது வசனத்தில் அவர் சொல்லும்போது 14வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, வாசி கேட்போமா? நமக்கு எதிரடையாகவும், நமக்கு எதிரடையாகவும், கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து எவைகளின் மேல் அப்படின்னு முன்னால் என்ன செய்றாரு சொல்லுகிறார். சரிதானா? அவைகள் என்பது இதுதான். அவைகள் என்பது இதுதான். என்னது? முதலாவது, நமக்கு எதிரடையாக இருந்த ஒரு காரியம், நமக்கு சாதகமாக இல்லாதபடி நமக்கு எதிரடையாக இருந்த ஒரு காரியம். ஆங்கில வேதாகமத்தில் கான்ட்ரரி அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்குது. அந்த எதிரடையாக அப்படிங்கிற வார்த்தை ஆங்கில வேதாகமத்தில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் கான்ட்ரரி அப்படின்னு போட்டிருக்கு. கான்ட்ரரி அப்படின்னா என்னன்னா மாறுபட்ட செயல், மாறுபட்ட செயல். சரிதானா? நமக்கு எதிரடையாக அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய காரியத்திற்கு மாறான செயல்களுக்கு விரோதமான ஒரு காரியம், மாறான ஒரு காரியம். நாம் எப்படி நடக்க வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்று நமக்கு தேவன் கட்டளை கொடுத்தாரோ அதற்கு மாறான செயல்கள், இதைத்தான் எங்கே பார்க்குறோம்? நம்ம ஆதியாகமத்திலே பார்க்கிறோம்.
ஆதியாகமத்திலே பார்க்கிறோம். தேவன் சில காரியங்களை ஆதாமுக்கு கட்டளையிட்டு இருந்தார். ஆதாமுக்கு கட்டளையிட்டு இருந்தார். என்ன கட்டளையிட்டு இருந்தார்? ஒரு தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தை அவன் கையில் கொடுத்து ஒரு செழிப்பான இடம், செழிப்பான இதையெல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், இதையெல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், இதெல்லாம் நீங்கள் பண்படுத்த ஒன்று நான் இந்த இடத்துல வச்சிருக்கிறேன், இதை பாதுகாத்து கொள்ளுங்க, இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க, இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க என்று சொல்லி ஒரு ஒழுங்கு வைத்திருந்தார். ஒழுங்கு வைத்துட்டு ஆண்டவர் சொன்னார், அந்த இடத்துல ஒரு 2 மரம் வச்சிருக்கிறேன், அந்த மரத்தை நீங்கள் நினைச்சக்கூடாது. 2 மரம்னு சொல்ல, ஒரு மரத்தை தான் சொன்னார். ஒரு மரத்தை தான் சொன்னார். இன்னொரு மரத்தை அவர் மறைச்சு வச்சிருந்தாரா என்னன்னு தெரியல. 2 மரம் இருந்தது. ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க ஒரு விருட்சம். சரிதானா? இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை பார்த்து சொன்னாரு இந்த ஆதாம் கிட்ட, நீ எல்லாத்தையும் இது பண்ணு, ஆனால் அதை மட்டும் நீ என்ன செய்யாத, தொடாத, அதுக்கிட்ட நீ போக வேண்டாம், அது உனக்கு இப்போ வேண்டாம், அது உனக்கு இப்போ வேண்டாம் என்று சொன்னான். அப்போ சொல்லியிருந்தார் ஆண்டவர். இப்போ இந்த சாத்தான் வந்து என்ன செய்தான், மாறுபட்ட ஒரு காரியத்தை அவனுக்கு போதித்தான். மாறுபட்ட ஒரு காரியத்தை அவனுக்கு போதித்தான். அதை நீங்கள் சாப்பிடவே சாப்பிடக்கூடாது. அதை ஆண்டவர் சொன்னார், அதை புசிக்கக்கூடாது, புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த சாத்தான் வந்து சொன்னா, சாத்தான் என்ன சொன்னான், அதை வாசி கேட்போமா? 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசி கேட்போமா? அப்பொழுது 4:5 அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும், தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. தேவன் அறிவார் என்றது. முதல்ல ஆண்டவர் சொன்னது என்ன? 17ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். சாகவே சாவா என்று ஆண்டவர் சொன்னாரு. அதை புசிக்கும் நாளில், சாத்தான் சொன்னா அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவதில்லை. அதான் அதாவது ரெண்டுக்கும் என்னது, முரண்பட்ட ஒரு கருத்து. தேவன் சொல்வதற்கும் சாத்தான் சொல்வதற்கும் கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒன்று போல தெரியும். ஆனால் அங்கே என்ன இருக்குது, ஒரு வித்தியாசம் இருக்குது. ஒரு வித்தியாசம், ஆண்டவர் சொன்னார் அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள், ஆனால் சாத்தான் சொன்னா அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவதில்லை. நீங்க தேவர்களை போல நிச்சயவீங்க, மாறிடுவீங்க, உங்க கண்கள் நிச்சயப்படும், திறக்கப்படும், அப்படிலாம் நிச்சயதான் சொன்னான். இப்போ நம்ம வாழ்க்கையில இதுதான் மாறுபட்ட ஒரு காரியம். மாறுபட்ட ஒரு காரியம். ஆண்டவர் நமக்கு கற்பிக்கிற காரியம் என்ன, மனிதன் நமக்கு போதிக்கிற காரியம் என்ன? மனிதன் நமக்கு போதிக்கிற காரியம் என்ன? மாறுபட்ட ஒரு செயல், மாறுபட்ட ஒரு தேவன் நமக்கு விதித்த கட்டளைக்கு மாறாக நாம் செயல்படும் பொழுது நாம் தேவனுடைய கட்டளைக்கு மாறுபட்டவர்களாய் நாம் என்ன செய்கிறோம், மாறி போகிறோம். தேவன் நமக்கு ஒரு கட்டளை சொல்லியிருக்க, நீ இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நீ வாழணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு வைத்திருக்கும் பொழுது நீ எப்படியும் வாழலாம், எப்படியும் இருக்கலாம், எப்படியும் நீ என்ன செய்யலாம், வாழ்க்கையை நடத்தலாம் என்று சொல்லி நமக்கு போதிப்பது யாருடைய போதனை? சாத்தானுடைய போதனை. இல்லை, இப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழக்கூடாது, இப்படிப்பட்ட வாழ்க்கை நீ என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் கர்த்தருடைய கட்டளைக்கு நீ என்ன செய்ய வேண்டும், கீழ்ப்படியணும். கர்த்தருடைய கட்டளைக்கு நீ என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் நமக்கு என்ன செய்தார், கற்றுக் கொடுத்தார். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இப்போ சாத்தான் வந்து வித்தியாசமான ஒரு காரியத்தை என்ன செய்யறான், அவன் சொல்லுகிறான், வித்தியாசமான காரியத்தை சொல்லுகிறான். இப்போ இந்த காரியத்திலிருந்து நமக்கு விடுதலை வேண்டும்.
சாத்தான் சொல்லுகிற காரியம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரியுது. நம்ம வாழ்க்கையில் முக்கியத்துவம் யாருக்கு கொடுக்குறோம்? தேவனுக்கு கொடுக்கிறோமா? சாத்தான் வந்து எப்படி 2 கொம்பு வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து நின்று ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து வால்லாம் வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு படம் போட்டிருப்பாங்கல்ல, அப்படி வந்து யார்கிட்டையாவது பேசியிருக்கானா? சாத்தான் அன்னைக்கு ஏவாள்கிட்ட வந்து பேசும்போது எப்படி வந்தானா? சர்ப்பத்தின் ரூபத்தில் என்ன செய்தானா? வந்து பேசினான். சர்ப்பம் என்பது தேவனால் படைக்கப்பட்ட ஒரு ஜீவன். அவன் அந்த ஜீவனுடைய வடிவத்தில் வந்து யார்கிட்ட பேசினான்? ஏவாள்கிட்ட பேசினான். இப்போ ஆதாம் கிட்ட பேசும்போது சாத்தான் எப்படி பேசினான்? ஏவாளுக்குள்ள இருந்து என்ன செய்தான்? பேசினான். ஐயோ, அந்த கனி எவ்வளோ நல்லா இருக்குது, ருசிக்கிறதுக்கு எச்சிக்கப்படத்தக்க விருட்சத்தின் கனியாக இருக்குது, அதனால் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது, இதை சாப்பிட்டா கண்டிப்பாக அந்த சாத்தான் சொன்ன மாதிரி நம்ம கண்கள் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். நம்ம கண்கள் என்ன செய்யப்படும்? மகிமையின் சாயலை இழந்து போவோம் என்ற அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு என்ன செய்யலை? அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு இல்லை இல்லையா? அப்போ அவங்க அதாவது அவங்க வந்து மகிமையின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். அதை ஆதாம் ஏவாளை குறித்து நீ பண்ணி சொன்னால் அவங்க வந்து எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? மகிமையின் சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள், மகிமையின் சாயலில் உருவாக்கப்பட்டார்கள். ஏன்னா வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது அவங்க கண்கள் திறக்கப்பட்டது. எப்படி கண்கள் திறக்கப்பட்டது அப்படின்னா, அந்த மகிமையின் சாயலை இழந்து போய், மகிமையின் சாயலை இழந்து போய் பாவ உலகத்தின் அந்த சாயலை பெறும்படியாய் அவங்க கண்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. அவங்க கண்கள் என்ன செய்யப்பட்டது? திறக்கப்பட்டது. அதுக்கு முன்னால் அவங்க கண்கள் எப்படி இருந்தது? தேவனை தரிசிக்கக்கூடிய கண்கள். அவங்க காதுகள் தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய காதுகள். மகிமையினால் நிறைந்த ஒரு சரீரம், மகிமையினால் நிறைந்த ஒரு சரீரம். ஆமாம், எந்த ஒரு அசுத்தத்துக்கும் என்ன கிடையாது? சிந்தையில் இடமே கிடையாது. எந்த ஒரு அசுத்தத்துக்கும் அவங்களால அசுத்தமான காரியத்தை நிச்சய முடியாது, சிந்திக்கவே. அவங்க நினைச்சு பார்த்தா கூட நிச்சய முடியாது, சிந்திக்கவே முடியாது. அவ்வளவு பரிசுத்தம் அவங்களுக்குள்ளே நிச்சயப்பட்டது. என்றைக்கு முரண்பாடான, தேவனுக்கு முரண்பாடான காரியத்தை செய்ய துணிந்தார்களோ அந்த மகிமையின் சாயல் அவங்கள விட்டு நிச்சயிட்டு நீங்கி போனது. அவங்க பாவ மாம்சத்தின் சரீரத்தை உடையவர்களாக என்ன செய்தாங்க? மாறி போனாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து தங்களுடைய சரீரம் கூட எப்படி இருந்தது? மகிமையின் சாயலாக இருந்ததுனால ஒரு சிறு குழந்தையினுடைய ஒரு சிந்தை தான் அவங்களிடத்துல காணப்பட்டுச்சு. சிறு குழந்தையினுடைய சிந்தை தான் அவங்க என்ன செய்யப்பட்டது? அவங்கக்கிட்ட அசுத்தத்தை குறித்து அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய, அந்த ஆதாமுக்கு எவளுக்கு என்ன செய்யாது? என்றைக்கு சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களோ அவங்களுக்குள்ள பாவம் என்ன செய்யுது? குடிகொள்ள ஆரம்பித்தது. தேவனுக்கு முரண்பாடான காரியத்தை செய்ததுனால தங்களுடைய பாவ மாம்சத்தை உணர ஆரம்பித்தாங்க. பாவ மாம்சமாய் அதை நிச்சயிட்டு மாறி போனது அவர்கள் நிர்வாளிகள் என்று நிச்சயதாங்க அறிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேதம் அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் நிச்சயம் தோளினால் ஒரு உடைய ட்ரெஸ்ஸு செய்து நிச்சயித்தார். இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி ஒரு ட்ரெஸ்ஸை அவங்களுக்கு என்ன செய்தார்? கொடுத்தார். இதையெல்லாம் செயல்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து சொல்றாரு, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு, துரைத்தனங்களையும் உன்னை பாவத்துக்குள்ளே கொண்டு தள்ளுனது எது அப்படின்னா துரைத்தனங்கள், அதிகாரங்கள். நம்ம மேலே அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு ஆதிக்கம், நம்ம மேலே அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு ஆதிக்கம். அவன் தனக்குள்ள உன்னை கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னால் யார் தான் உனக்கு அதிகாரி? இந்த சரீரத்துக்கு அதிகாரி யாரு? சரீரத்துக்கு அதிகாரி ஆண்டவர் இல்லை, அப்படி தானே? நம்ம அவரிடத்துலேருந்து பெற்றுக்கொண்ட சரீரம். இதுக்கு அதிகாரி யாரு? நம்ம சொந்த இஷ்டத்தின்படி ஆண்டவர் சொன்னார்ல, இது தேவனுடைய ஆலயத்தினுடைய அதிகாரம் யாருக்கு இருக்குது? ஆண்டவருக்கு தான் இருக்குது. இயேசுசாமி இந்த உலகத்துக்கு வந்தப்போவே தேவாலயத்துக்கு போனார். தேவாலயத்துக்கு போய் அங்கே பார்க்கும்போது விற்கிறவர்கள், கொள்ளுகிறவர்கள், காசிக்காரர்கள் இவங்களெல்லாம் பார்த்தார். ஆண்டவர் பார்த்து நினைச்சார், என்னுடைய ஆலயம் ஜெப ஆலயம் என்று சொல்லப்படும் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் நீங்கள் என்ன ஆக்கிட்டீங்க? அதை கள்ளர் குகையா
மாற்றி விட்டீர்கள் என்று சொல்லி சைட்டினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவங்களெல்லாம் என்ன செய்ய, காசுக்காருடைய பலைகளெல்லாம் கவிழ்த்து போட்டு புறா இருக்கிறவருடைய ஆசனங்களெல்லாம் தகர்த்து போட்டு கயிற்றினால் ஒரு சவுக்கையை உண்டு பண்ணி அவங்களை என்ன செய்தாராம், அடித்தார். அவங்களை என்ன செய்தார், அடித்தார் என்று நிச்சயப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில். அப்போ இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் அடிக்கக்கூடிய அளவுக்கு நாம் தீமையான காரியங்களை செய்கிறோமா? தேவனிடத்தில் நாம் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, அடியை பெற்றுக்கொள்ளணுமா? ஆண்டவர் நமக்காக அடிக்கப்பட்டார் இல்லை, அப்படி தானே? நமக்காக அவர் என்ன செய்யப்பட்டார், அடிக்கப்பட்டார். மாறினாலும் என்ன செய்யப்பட்டார், அடிக்கப்பட்டார். நமக்காக அவர் எல்லா பாடுகளையும் நிச்சயித்தார், ஏற்றுக்கொண்டார். எதுக்காக? போன வாரம் நம்ம பார்த்த மாதிரி நாம் எப்படி இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். எப்படி இருக்கணும், அமைதியான ஒரு வாழ்க்கை நடத்தணும், அமைதியான ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே, கொஞ்சம் தனியாக போய் உட்கார்ந்தோன்னா நம்ம சிந்தனை எப்படி இருக்குது? அமைதியாக இருக்க முடியுதா? எத்தனை அறிவு மூளைக்குள்ள, ஐயோ அதை எப்படி செய்வோம், எதை எப்படி செய்வோம், இந்த கல்யாணத்தை எப்படி முடிப்போம், இந்த படிப்பை எப்படி பிள்ளைகளுக்கு நம்ம கொடுப்போம், நம்ம இதை எப்படி செய்வோம், அதை எப்படி செய்வோம், பல காரியங்கள் என்ன செய்யுது, நம்ம மூளையை போட்டு என்ன செய்யுது, அரிச்சிக்கிட்டே இருக்குது இல்லை? கொஞ்சம் யோசித்துப்பார். எத்தனை சிந்தனைகள் உன்னுடைய பிள்ளைகளை குறித்து, உன்னுடைய வருங்காலத்தை குறித்து, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து, உன்னுடைய நிறைய காரியங்களுடைய வாழ்க்கையில் நிறையா பிரயாசங்கள் இருக்குது இல்லை? அதை குறித்து ஒரு பெரிய போராட்டமே என்ன செய்யுது, நடக்குது. போராட்டமே. சரி, மற்றதை விட்டுடு, உனக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் இருந்து கொண்டு என்ன செய்யுது, போராடிக்கிட்டே இருக்குது. வாரம் பிரசங்கத்தில் இது சொல்கிறாங்களே, என்னால் இந்த காரியத்திலேருந்து நிச்சயம் முடியல, விடுதலை பெற முடியலையே, என்னால் இந்த காரியத்திலேருந்து விடுதலை பெற முடியலையேன்னு உன்னை குறித்தே உனக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் என்ன செய்யுது, காணப்படுது. போராட்டம் மிகுந்த ஒரு வாழ்க்கை, அமைதியே இல்லை, அமைதியே இல்லை. ஒருத்தன் சொல்கிறான், நீ அமைதியாக இருக்கணுமா, என்ன செய்ய, மூச்சை இழுத்து இழுத்து என்ன செய்ய, அப்படின்னு என்ன செய்ய, இழுத்து இழுத்து விடு, உனக்கு என்ன வந்துடும், என்னத்தை இழுத்து விட்டாலும் உனக்கு என்ன செய்யாது, அமைதி வராது. அமைதி என்ன செய்ய, அந்த இழுத்து விடுற 5 நிமிஷம் வேணா என்ன செய்யும், அமைதி இருக்கலாம். அதுக்கப்புறம் நீ உலகத்துக்குள்ளே போனால் என்ன செய்யும், போராட்டமாக தான் இருக்குது, போராட்டமாக தான் இருக்குது. வாழ்க்கையில் வேலைக்கு போனாலும் போராட்டம், வேலைக்கு போனாலும் ஒரு வேலைக்கு போயிட்டா இந்த வேலையில் இருக்கலாமா வேண்டாமா, இந்த வேலையில் இருக்கலாமா வேண்டாமா, அடுத்தவன் கூடுதல் சம்பளத்துக்கு கூப்பிட்றான், அங்கே போகலாமா இங்கே போகலாம், இந்த கம்பெனிக்கு போகலாமா அந்த ஒரு போராட்டமா? படிக்கிற பிள்ளைகளுக்கு, வேலை பார்க்குறவங்களுக்கு, உழைக்கிறவங்களுக்கு இல்லை, அப்படி தானே? இவங்க மூலமாக நமக்கு சகாயம் கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை அவங்கள போய் பிடிச்சிக்கிடுவோமா, இப்படின்னு சொல்லி பலவிதமான போராட்டங்கள் நமக்குள்ள என்ன செய்யுது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. இவங்க நமக்கு உண்மையாக இருக்காங்களா இல்லையா, இந்த முதலாளி நம்மளுக்கு ஏமாத்துறானா இல்லை உண்மையிலே நம்ம மேலே அன்பு செலுத்தி நமக்கு ஊதியம் கொடுக்குறானா, இப்படின்னு பலவிதமான போராட்டங்கள் நமக்குள்ள என்ன செய்யுது, வந்து கொண்டே இருக்குது. போராட்டம் மிகுந்த ஒரு வாழ்க்கை, போராட்டம் மிகுந்த, இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அவிசுவாசம். தேவன் சீசர்களை எப்பவும் என்ன செய்தார், அவருடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர்களை கடிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லும். அவங்களுடைய அவிசுவாசத்து நிமித்தம் அவர்களை என்ன செய்தார், கடிந்து கொண்டார். அதாவது ஒன்றுமே இனிமே ரெக்கவர் பண்ண முடியாது, இனிமே இதை மறுபடியும் என்ன செய்ய முடியாது, வாழ்க்கையில் புதுப்பிக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்மளால் என்ன செய்ய முடியாது, அமைதியாக இருக்க முடியாது. இப்போ ஒரு செவ்வாலய தலையன் ஆண்டவர்கிட்ட கூப்பிட்ற, ஆண்டவரே என் பிள்ளை மறிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் என் பிள்ளையை என்ன செய்யணும், எழுப்பணும். ஆண்டவர் போகிறதுக்குள்ளே இடையில ஆண்டவரை அங்கே போக முடியாதபடி சில தடைகள், இடையிலே யார் வந்துட்டாங்க, பெருமாடுல சரியாதான். இவனுக்கு கோபம்லாம் இப்போ யார் மேலே வருது, இந்த பெருமாடுல ஸ்திரீ மேலே என்ன வந்துச்சு, ஏம்மா உனக்கு வேறு நேரம் கிடைக்கலையா, என் பிள்ளை சாகுதுன்னு சொல்லி அவசர அவசரமாக ஆண்டவரை கூப்பிட்டு போயிட்டுருக்க, நீ என்ன செய்கிற, குறுக்க வந்துட்டியே அப்படின்னு சொல்லி அவன் மேலே.
கடைசியில் அந்த ஜெபாலயத்தினுடைய வீட்டிலேருந்து ஆட்கள் வந்தாங்க. இனிமேல் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், இனிமேல் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், இனிமேல் நீ அந்த இயேசுவை விட்டுரு, இனிமேல் அந்த இயேசுவை விட்டுரு. அப்படி தான் உன் வாழ்க்கையில் அநேகர் உனக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. நீ அவரை நம்பி நம்பி அவருக்கு பின்னால் போய் இல்லை அவரை நீ உன் வீட்டுக்கு விட்டு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது? இனிமேல் பிரயோஜனம் கிடையாது. சூழ்நிலை எப்படி மாறி போச்சு? இனிமேல் இயேசுவை வீட்டுக்கு வர்றதுனால உனக்கு எதுவும் என்ன செய்ய போகிறது இல்லை, நடக்க போகிறது இல்லை. நடக்க போகிறது ஆண்டவர் சொல்ல, விசுவாசம் உள்ளவனா இரு, விசுவாசம் உள்ளவனா இரு. வீட்டுக்கு போனார். முதல்ல துரத்துனது யார? வீட்டுக்குள்ள அந்த ஜெபாலயத்தனுடைய அண்ணன், அவங்க அக்கா, அவங்க பொண்டாட்டிக்கு தம்பி தங்கச்சி, அவங்க தான் வீட்டுக்குள்ள அந்த பிள்ளையை சுற்றி உட்காந்து என்ன செய்கிறாங்க? முதல்ல யாரை வெளியே துரத்துனாரு? இன்னைக்கு நமக்கு ஒரு போராட்டம். நம்மளுக்கு உறவினர்கள் முக்கியமா, இயேசு முக்கியமா? நமக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய நண்பர்கள் முக்கியமா, இயேசு முக்கியமா? இயேசுசாமி முதல்ல வந்தால் என்ன செய்வார் தெரியுமா? என்ன செய்வார் தெரியுமா? எல்லாம் வெளியே போ, அவன் ஜெபாலய தலைவன்கிட்ட சொல்லி எல்லாரையும் வெளியே அனுப்புங்க அப்படின்லாம் அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் வெளியே போ, எல்லாம் 12 சீஷர்கள் உள்ள வாங்க அப்படின்னு கூட கூப்பிடலை. இந்த 12ல் எத்தனை பேர் வெளியே நிற்க சொன்னது? எத்தனை பேர்? 9 பேரை வெளியே நிறுத்திட்டார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். ஆமா, அதாவது தேவனாகிய கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்று சொன்னா, நம்ம வாழ்க்கையில் அவர் வெற்றி வேந்தராய் வர வேண்டும் என்று சொன்னா சில காரியங்களை நாம் அனுமதித்து தான் ஆகணும். நமக்கு விசுவாசம் எப்போ வரும்? இவங்களெல்லாம் என்ன செய்யணும்? இவங்களெல்லாம் ஆண்டவர் அப்புறப்படுத்தினார்னா நீ என்ன செய்யணும்? அதுக்கு இந்த ஜெபாலயத்தனம் கொஞ்சம் பாசம் உள்ளவனா, அது எங்கள் அண்ணன் போதகரே, எங்கள் அண்ணன் இருக்கட்டும். இந்த அம்மா உடனே வந்திருப்பாங்க, ஐயோ அது என் தங்கச்சி, எனக்கு எவ்வளோ வாழ்க்கையில் உதவி பண்ணவா, அவா இருக்கட்டும் இப்படின்னு எல்லாரையும் பிடிச்சி உள்ளே வச்சா சீசர்கள் வருவாங்க. ஏன் ஆண்டவரே அவங்க மட்டும்தான் முக்கியமா, நாங்கள் முக்கியம் இல்லையா? நாங்கள் முக்கியம் இல்லை. அன்னைக்கு ஒருத்தன் தீர்க்கதரிசனம் சொன்னான். மெகாயான்னு ஒருத்தன் இருந்தான், சிதேக்கியான்னு ஒருத்தன் இருந்தான். சரியா? சிதேக்கியா தீர்க்கதரிசனம் சொன்னான், மிகாயாவும் என்ன செய்தான்? தீர்க்கதரிசனம் சொன்னான். யார் சொன்னது உண்மையாக இருந்தது? சிதேக்கியா என்ன செய்தான்? நல்ல இரும்பு கொம்புலாம் வச்சுக்கிட்டு என்ன செய்தான்? இதை மாதிரி முட்டி தள்ளிடுவீங்க எப்படின்லாம் ரொம்ப உதாரணத்தோட உருவகப்படுத்திலாம் என்ன செய்தான் அவன் சொன்னான். இல்லை, இந்த மிகாயாவை ஒரு கன்னத்தில் என்ன செய்தான்? அடித்தான். மிகாயா சொன்னான், என்ன சொன்னா, இந்த கூட்டமாக இருக்க தீர்க்கதரிசிகளுக்குள்ளெல்லாம் என்ன வந்திருக்குது? என்ன வந்திருக்குது? பொய்யின் ஆவி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்தான் சொன்னான். பொய்யின் ஆவி வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்தான் சொன்னான். இப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? தேவனுக்கா நம்முடைய உறவினர்களுக்கா? தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? என்ன வந்தாலும் சரி கர்த்தரை தான் நான் பின்பற்றுவேன், அவருக்காக எழுந்து நிற்பேன் அப்படின்னு சொல்கிறோமா? அல்லது நம்முடைய உறவு முறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? அந்த ஜெபாலய தலைவன் என்ன செய்தான்? ஆண்டவருடைய வார்த்தைகள் படிந்தான். ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்லுகிறீங்களோ அது என்ன நடக்குது, ஆண்டவருக்கு வந்துட்டார், கண்டிப்பாக ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்கிற விசுவாசத்தோட நம்பிக்கையோட அவருடைய செயல்பாட்டுக்கு அவன் என்ன செய்யலை? தடை செய்யவே இல்லை. அதுக்கு அவரோடு கூட ஒத்துழைப்பு கொடுத்தான். ஆண்டவர் அந்த இடத்துல நினைச்சார் ஒரு பெரிய அற்புதத்தை. ஆமாம், நம்பிக்கையற்று போன இடத்துல ஒரு புது நம்பிக்கை என்ன செய்தார்? உண்டாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொன்னார்? இந்த உலகத்தில் நமக்கு எதில் போராட்டம் உண்டா? எபேசியரில் சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்கார்? வாசிங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி கேட்போமா?
மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன போராட்டம் உண்டு. நமக்கு போராட்டம் இருக்குது, பெரிய போராட்டம். எது கூட? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். இப்போ ஆண்டவர் என்ன செய்தாராம்? இந்த துரைத்தனங்கள் அதிகாரங்கள் நம்ம மேல ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரங்கள், சரிதானா? அதுல அதே வார்த்தையை தான் சொல்லியிருக்கிறார். எது கூட நம்ம போராட வேண்டியது இருக்கான்? நம்ம எது கூட போராடணும்னு எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் ஆண்டவர் போராடி, எல்லாம் கவனிக்கணும், ஆண்டவர் போராடி அதை என்ன செய்தாராம்? நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து என்ன செய்தாராம்? சிலுவையின் மீது ஆணி அடிச்சிட்டார். சிலுவையில் ஆணி அடித்தது அவருடைய கையை, அவருடைய காலை. இதுதான் நம்மளுக்கு தெரியும், இல்லை அப்படி தானே? ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? எதை அடித்தாராம்? கையெழுத்தை குலைத்து போட்டு, இல்லையா? கையில் எழுதப்பட்டது ஒரு சாசனம். என்ன சாசனம்? இவன் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவன். ஆதாமும் ஏவாளும் இனிமேல் யாருடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவங்க? சாத்தான் சொன்னான் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள். இந்த சிலுவையில் ஆண்டவர் ஆணி அடிக்கப்பட்ட பொழுது எதையும் சேர்த்து ஆணி அடிச்சாராம். இனிமே என்னுடைய பிள்ளைகள் மீது அதிகாரம் யாருக்கு? இனிமேல் இந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரிட்டன் டாக்குமெண்ட்டு நான் என்ன செய்கிறேன்? சிலுவையில் நான் ஆணி அடிக்கிறேன் என்று சொல்லி அவர் ஆணி அடித்தார். அவர் என்ன செய்தாராம்? ஆணி அடித்தார். ரெண்டாவது பாருங்க, சிலுவையிலே ஆணி அடித்து அதை வச்சுட்டார். இப்போ எப்படி அந்த காரியத்தில் வெற்றி சிறந்தார்? எப்படி அந்த காரியத்தில் வெற்றி சிறந்தார்? இப்போ நமக்காக அவர் யாரு கூடயும் சண்டை போடணும் அவசியம் இல்லை. வேதத்தில் நீ எங்கே வாசித்து பார்த்தாலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் யாருக்குரியது? அவர் தான் சிருஷ்டி கர்த்தர். இந்த சிருஷ்டிப்பின் மேலே முழு அதிகாரம் யாருக்கு தான் உண்டு? அவருக்கு தான் உண்டு. இந்த சிருஷ்டிப்பை யாருடைய கையில் கொடுத்துருந்தாரு? சிருஷ்டித்து ஆதாமுடைய கையில் நினைச்சிதாரு கொடுத்தார். இந்த ஆதாம் வஞ்சகமாக ஏமாற்றின ஒரு பிசாசுக்கிட்ட இந்த சிருஷ்டிப்பை என்ன செய்யிட்டான்? இப்போ ஒப்பு கொடுத்துட்டான். சிருஷ்டிப்பை என்ன செய்யிட்டான்? ஒப்பு கொடுத்துட்டான், இல்லையா? இப்போ அந்த பிசாசின் கையிலிருந்து வாங்கிறது ஆண்டவருக்கு ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. பெரிய காரியம் கிடையாது. தேவனுக்கு ஒரு சட்டம் உண்டு. நியாயத்தின்படி தான் சகலவற்றையும் செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய கருத்து. தேவனுடைய கருத்து. அநியாயமா பிசாசுக்கிட்ட போய் அடித்து பிடுங்கிறது ஆண்டவருக்கு பெரிய காரியமா? பெரிய காரியம் இல்லை. இந்த ஆதாம் நினைச்சிட்டான், கொண்டு போய் நினைச்சிட்டான். இவருக்கு எழுதி கொடுத்த டாக்குமெண்டேஷன் இருக்குல்ல, என்னது? இந்த சிருஷ்டிப்பின் மேலே அதிகாரத்தை யார் கையில் கொண்டு கொடுத்துட்டான்? ஆமாம். இது எப்படி வாங்கணும்? ஆண்டவர் சொன்னார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அவர் சொல்லும்போது சொன்னார், ஒரு நேரம் வரும், அவர் இந்த உலகத்தில் என்ன செய்வார்? தெய்வம் மனிதனாக அவதரிப்பார். உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்திற்கும் அவள் வித்திற்கும் பகையை என்ன செய்வேன்? அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார், நீ அவருடைய குதிங்காலை என்ன செய்வ? நசுக்குவ. உன்னால முடிஞ்சது என்னது? தேவனாகிய கர்த்தரை நீ சீண்ட முடியாது. ஆனால் அவர் இந்த உலகத்தில் பிறந்ததுனால அவருடைய குதிங்காலம் மட்டும்தான் உன்னால் என்ன செய்ய முடியும்? நசுக்க முடியும். குதிங்காலம் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? நசுக்க முடியும். ஆனால் அவரோ என்ன செய்வார்? தலையை நசுக்குவார். அல்லேலூயா. ஆமாம். ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய மகிமையை சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்? வானம் எனக்கு, பூமி எனக்கு. வானம் எவ்வளவு தூரம் இருக்கு நம்மளுக்கு தெரியாது இல்லை. ராக்கெட்டை விட்டு பார்க்காங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கெல்லாம் என்ன போகுது? ராக்கெட் என்ன செய்யுது?
சந்திரனுக்கு போயிடுது, புதனுக்கு போயிடுது, செவ்வாய்க்கு போயிடுது, எத்தனையோ கிரகங்களுக்கு நிச்சயிட்டாங்க, அனுப்பிட்டாங்க எத்தனையோ கிரகங்களுக்கு. ஆனால் எதை கண்டுபிடிக்க முடியாது? வானத்தை, அவருடைய சிங்காசனம் இருக்கிற இடத்த நிச்சயம் முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் எவ்வளவு உயர்ந்தவரோ அவ்வளவு சாத்தான் உயர்வதற்கு பிரயாசப்பட்டு அவன் என்ன செய்யறான்? உயரணும் அப்படின்னு சொல்லி வான மண்டலத்திலையும் அவனுடைய ஆதிக்கத்தை நினைச்சிருக்கிறான், வைத்து இருக்கிறான். வான மண்டலத்திலையும் அவனுடைய, அதான் ஆண்டவர் சொன்னார், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுடைய, எபேசியர்ல சொல்லும்போது அதான் சொன்னாரு, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு என்ன உண்டு? வான மண்டலத்தில் கிரியை செய்யக்கூடிய பொல்லாத ஆவி என்னது? அதுதான் தலை, அதுதான் தலை. இல்லை அப்படிதானே? பைபிளில் சொல்லும்போது அந்த தலையை பற்றி என்ன சொல்றார் பாருங்க. அவர் எப்படி வெற்றி சிறந்தார் என்று சொல்லும் பொழுது அவருடைய தலையை முதலாவது என்ன செய்வார்? நசுக்குவார். பொல்லாத பிசாசனுடைய அந்த அதிகாரத்தை என்ன செய்வார்? நசுக்குவார். பொல்லாத பிசாசனுடைய அதிகாரத்தை தலையை ஆண்டவர் நசுக்கிட்டாரா இல்லையா? சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆமாம், பொல்லாத பிசாசனுடைய தலையை ஆண்டவர் நினைச்சிட்டாரு, நசுக்கி தான் அவர் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார், வெற்றி சிறந்தார். இப்போ அந்த பொல்லாத பிசாசுடைய தலையை நசுக்கிட்டாரு. இன்னைக்கு நாம பயப்படுறது எதை பார்த்து பயந்துகிட்டு இருக்கோம்? ஆமாம், வால் உடம்பு கொஞ்சம் என்ன செய்யுது? இன்னைக்கு சாத்தானுடைய கிரியைகளை குறித்து நமக்குள்ள ஒரு பெரிய பயம், ஒரு பெரிய பயம். இதற்காக அவனை அழைக்கலை. தேவனை நம்பி தேவனை சார்ந்து ஜீவனற்று போனவற்றையும் ஜீவன் உண்டாக்கக்கூடிய தேவனுடைய சமூகத்தில் நினைச்சிருக்கிற வந்திருக்கிற, சுத்தி புயல் காற்று அடிக்கட்டும், சீசர்கள் பயந்த மாதிரி பயப்படாத. அவனுக்கு பயந்ததுனால தான் அவனுங்களை உள்ள கூட்டு போக முடியல, உள்ளே நிச்சய முடியல, கூட்டு போக முடியல. 3 பேர் மட்டும்தான் கூட்டு போனார். மற்றவங்களெல்லாம் நீ வெளியே நில்லு போட அப்படின்னு நினைச்சிட்டாரு, விட்டுட்டார். இந்த தலையை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? அந்த தலை அப்படிங்கிறது அதுதான் யாராம்? தலை என்பது ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை, மூப்பனும் தலை, கனம் பொருந்தியவனுமே தலை, தலை. பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். ஆமா, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். தீர்க்கதரிசி என்பவன் தேவனுடைய சபையிலிருந்தும் எழும்பி வர முடியும், புறஜாதிகளிலிருந்தும். வேதத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா புறஜாதிகளிலிருந்தும் நினைச்சிருக்காங்க தீர்க்கதரிசிகள் எழும்பி வந்திருக்காங்க இல்லையா? மீகா அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தான், ஒரு லேவியன். அவனை ஒரு மனுஷன் என்ன செய்யிட்டான், எப்ராஹிம் தேசத்தை அந்த மனுஷன் தான் வீட்டுக்கு யாராகிட்டான்? பிரதான ஆசாரியனாகி மாற்றிட்டான். அந்த பிரதான ஆசாரியன்கிட்ட ஒரு ஏபோத்து இருந்துதான். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தா தெரியும், நியாயாதிபதிகள் புத்தகத்தில் அது இருக்குது. அந்த ஏபோத்தை பாருங்க, அந்த ஏபோத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட குறி கேட்பானா. ஆனால் எதுக்கு முன்னால் உட்காந்து கேட்பானா? சில சொருபங்களை உருவாக்கி வச்சிருந்தானா. என்ன உண்டாக்கி வச்சிருந்தான்? சில சொருபங்களை விக்கிரகத்துக்கு முன்னால் இருந்து கொண்டு பிரதான ஆசாரியர் என்ற வேஷத்தோடு கூட ஜனங்களுக்கு நினைச்சுதான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, இஸ்ரவேலர் வந்து பார்த்தாங்க, எங்க ஒரு பிரதான ஆசாரியன் ஒரு லேவியன் இருக்காண்டா, அவங்ககிட்ட ஏபோத்து இருக்குடான்னா அவனை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்க. நினைச்சிட்டாங்க, பிடிச்சி இழுத்துட்டு அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாரா மாறினானா? தீர்க்கதரிசியாக மாறினான். பிலேயாம் என்ற ஒரு மனிதன் தான், புறஜாதிகளிடத்திலிருந்து எழுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவனும் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்தான்? சொன்னான். கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான். அவன் சொன்னது கரெக்டாக இருந்தது. கரெக்டாக இருந்ததா இல்லையா? கரெக்டாக இருந்தது, சரிதானா? ஆனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளையும் நாம் வேதத்தில் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். தீர்க்கதரிசன புஸ்தகங்களில் வாசிக்கக்கூடிய பெரிய தீர்க்கதரிசிகள், சின்ன தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஏசையா, எரேமியா, ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா அப்படின்ட்டு நிறைய தீர்க்கதரிசிகளை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். தீர்க்கதரிசிகள் என்பவர்கள் இருந்தாங்க. இதில் உண்மையான தீர்க்கதரிசிகள் யாரு, பொய்யான தீர்க்கதரிசிகள் யார் என்பதை மனிதனால சில நேரம் நினைச்சிருதில்ல, கண்டுபிடிக்க முடிவது இல்லை. கண்டுபிடிப்ப பொய்யான தீர்க்கதரிசிகளும் சில நேரங்களில் உனக்கு என்ன செய்யலாம்?
சரியான காரியத்தை சில நேரம் என்ன செய்யலாம், சொல்லலாம். சரியான நேரத்தில் சரியான காரியத்தை என்ன செய்யலாம், சொல்லிடலாம். அதுக்காக நீ அவங்களே பின்பற்றுவேனால், நல்லா கவனிங்க, யாரை பின்பற்றுற நீ? சாத்தானே என்ன செய்கிற? ஆமாம், அதுதான் அங்கே சொல்லியிருக்குது. ஏசாயன்னு சொல்லும் போது தலை, சாத்தானுடைய தலை என்பது யாரா? மூப்பனும் கனம் பொருந்தியவனுமே தலை. கனம் பொருந்தியவன் யாரு? அதிகாரம் உடையவன். யாரு கனம் பொருந்தியவன்? அதிகாரம் உடையவன். அவன் கையில் என்ன இருக்குது? பவர் இருக்குது. இந்த உலகத்தின் ஆளுகை இப்ப யார் கையில் இருக்குது? யார் கையில் இருக்குது? கனம் பொருந்தியவர்களுடைய கரத்தில். டிக்னிட்டரிஸ். யார் டிக்னிட்டரிஸ்? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிய ஆட்டி படைக்கக்கூடிய எந்த இந்தியானாலும் சரி, அமெரிக்கானாலும் சரி, எல்லா தேசத்தையும் ஆட்டி படைக்கக்கூடியவங்க யாரு? ஒரு பிரதமரோ ஒரு ஜனாதிபதியோ கிடையாது. ஜனாதிபதியோ கிடையாது, ஒரு கவர்னரோ கிடையாது. யார் ஆட்டி படைக்கிறா? அவங்கள வியாபாரிகள் தங்களுடைய, அதாவது பிஸ்னஸ் பீப்புள், பிஸ்னஸ் மேக்னட்ஸ், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், உலகத்தின் 1ஆம் இடத்தில், 2ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் அவங்க பணத்தை கோடி கோடியா கொடுத்து, நான் சொல்ற மாதிரி தான் இந்த சட்டத்தை நீங்க என்ன செய்யணும், ஏற்ற வேண்டும், வியாபாரத்திற்கான இந்த சட்டத்தை நீங்க போட வேண்டும், இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும், தேசத்தில் இப்படிப்பட்ட சட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அவர்களை ஆட்டி வைக்கக்கூடிய துரைத்தனங்கள், அதிகாரங்கள், டிக்னிட்டரிஸ். நல்லா கவனிங்க, அவங்க தான் தலை. இன்னும் வருகிற நாட்களில் அவங்க தான் இந்த உலகத்தை என்ன செய்ய போறாங்க, ஆட்சி பண்ண போறாங்க. அவங்க தான் என்ன செய்ய போறாங்க, 666ங்கிற அந்த வியாபாரத்திற்கான அந்த முத்திரையை என்ன செய்ய போறாங்க, கொண்டு வர போறாங்க. ஏன்னா அந்த வியாபாரத்தை, அந்த முத்திரை என்பது வியாபார சம்பந்தமானது, பிசினஸ். இன்னைக்கு அவங்க தான் நிர்ணயம் பண்ணுவாங்க. இந்த முத்திரை இல்லாதவன் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது என்று சொல்லி வருகிற நாட்களே நிச்சயம் அந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம என்ன செய்தாச்சு, வந்தாச்சு. வேதத்தில் சொல்லப்பட்டது ஒன்று கூட என்ன செய்யாது, பொய்யா என்ன செய்யாது, போகாது. அப்போ இந்த அதிகாரம், ஆண்டவர் இந்த அதிகாரத்தை எல்லாம், அதிகாரத்தையும் தரத்தனங்களையும் புரிந்து கொண்டு அதையெல்லாம் இங்கே ஆணி அடிச்சிட்டாரு. இது மேல நம்மளுக்கு என்ன கிடையாது, பவர் கிடையாது. ஏன்னா அவர் என்ன செய்யிட்டாரு, நீ அவருடைய பிள்ளையானால், நல்லா கவனிக்கணும், நீ அவருடைய பிள்ளையானால் அதையெல்லாம் எங்க ஆணி அடிச்சிட்டாரு, சிலுவையிலே. மற்றவர்களுக்கு அது என்ன செய்யும், நசுக்குனாலும் அந்த தலையை பார்த்து என்ன செய்வாங்க, பயந்துட்டு இருப்பாங்க. இந்த வாழை ஆட்டினாலும் அதை பார்த்து என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க. ஆனா நீயும் நானும் கல்வாரி சிலுவையில் தேவனாய கர்த்தர் நமக்கு இடையில இருந்த அந்த எழுத்தை குலைத்து போட்டு அதை எடுத்து எங்க சிலுவையில ஆணி அடித்து விட்டார். அவைகளின் மீது அவர் என்ன செய்தார், வெற்றி சிறந்தார். அவைகளின் மீது அவர் என்ன செய்தார், வெற்றி சிறந்தார். எப்படி வெற்றி? ஆணியில மாட்டியிருக்க காலை எடுத்து போய் அந்த பிசாசு தலை இப்படி நசுக்குனாரா? எதுல வெற்றி இருக்குது? ரத்தம். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு இயேசுவின் ரத்தம்னா பிசாசு நடுங்குது. இயேசுவின் ரத்தம் தான் பிசாசுகள் பயந்து ஓடுது, செய்வினை கட்டுகள் அருந்து போகுது. ஏசாமி என்றைக்கு அவருடைய ரத்தத்தை சிந்தினாரோ, ரத்தத்தில் என்ன மையமே இருக்குது? ஆண்டவர் சொன்னார். லேவிய ராமத்தில் வாசிக்கும் பொழுது, மாம்சத்தை அதனுடைய ரத்தத்தோடு கூட நீ நினைச்சக்கூடாது, புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னார். மாம்சத்தின் உயிர் ஜீவனானது எதில் இருக்குது? இரத்தத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ஜீவன் எங்கே இருக்குது? அவர் சிந்திய இரத்தத்தில். அவருடைய பூரணத்துவம் எதில் இருக்குது? அவருடைய இரத்தத்தில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஜீவன் ரத்தத்தில் இருக்குதுன்னு சொன்னா, இன்னைக்கு அந்த ரத்தம் எப்படிப்பட்டது? வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அந்த ரத்தம் நம்ம மேல தெளிக்கப்பட்டா கர்த்தருடைய ஆளுகை நமக்குள்ள என்ன செய்யுது? வர ஆரம்பிக்குது. கர்த்தருடைய ஆளுகை நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம இருக்கிற இடத்துல வந்தா சத்துரு என்ன செய்வான்? தெரிச்சு ஓடி போயிடுவான், எல்லாம் அழிந்து போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அதனால தான் ஒவ்வொரு இடத்தையும் கடந்து போகும்போது கர்த்தருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஏன்? அந்த ரத்தம் அந்த இடத்துல தெளிக்கப்பட்டா அந்த இடம் என்ன செய்யும்? ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஒண்ணுமே. இன்னைக்கு நாம் எதை நம்புகிறோம்? தேவனாகிய கர்த்தர் வெற்றி சிறந்தார். எப்படி வெற்றி சிறந்தார்? இதன் மீது வெற்றி சிறந்தார். நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துகிற, அதிகாரம் செலுத்துகிற அந்த சத்துருவின் வல்லமையின் மீது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? அவனுடைய அதிகாரத்தின் மீது அவர் வெற்றி சிறந்தார். எதை கொண்டு? அவர் சிந்திய ரத்தத்தை கொண்டு என்ன செய்தார்? அவர் என்றைக்கு ரத்தம் சிந்தினாரோ, அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டதோ, பிசாசுடைய தலை என்ன செய்யப்பட்டது? அசுக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் விழுந்து போனவன். அவன் யாரு? தலை நெசுக்கப்பட்டு அவன் எங்கே அடிச்சிட்டான்? விழுந்து போனான். அவனுடைய ஆதிக்கம் கிடையாது. நாம் நினைக்கிறோம், ஐயோ ஆளுகை செய்கிறான், நம்மளை போட்டு பிரட்டி எடுக்கிறான். நினைக்காத, சத்ருவை நம்பாத. நம்முடைய பாதுகாப்பு எங்கே இருக்குது? தெய்வனிடத்தில். வெற்றி சிறந்த தெய்வனுடைய கரத்தில் இருக்குது. அவருடைய பாடும் மன்னங்கள் நாங்கள் ஏன் நினைவுகிறணும்? நமக்கு வாழ்வு கொடுக்கும்படியாக, நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, உன்னுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக மாற்றும்படியாக, உன்னுடைய தோல்வி எல்லாம் ஜெயமாக மாற்றும்படியாக ஜெய கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். எல்லாம் முழங்கால் படியிடும் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, நீர் வெற்றி சிறந்த கர்த்தர், நீர் வெற்றி சிறந்த கர்த்தர். ஆண்டவரை பார்த்து எல்லாம் சொல்லுவோம், சிலுவையில் நீங்கள் வெற்றி சிறந்தீங்க. வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். இந்த கொலோசையரில் எங்களுக்காக எழுதி வச்சீங்க. அவைகளை சிலுவையில் ஆணி அடிச்சிட்டீங்கப்பா. எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவாக இருந்த அந்த ஒரு டாக்கியமெண்ட பிசாசம் எழுதின அந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அவையெல்லாம் சிலுவையில் ஆணி அடிச்சிட்டீங்க. எங்க மேல அவனுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த சத்துருவுக்கு எங்க மேல, எங்க வாழ்க்கை மேல அவனுக்கு அதிகாரம் கிடையாது. விசுவாசம் உள்ளவனாயிரு. அன்னைக்கு ஜெபாலயத்தில் அவனை பார்த்து அதான் சொன்னார். வேதத்தில் ஒவ்வொருவரும் பார்த்தும் அதான் சொன்னார், விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன் நீ விசுவாசம் இல்லாம போயிட்டு அவிசுவாசப்பட்ட? இப்படிதான் சொன்னார். உன்னுடைய விசுவாசம் எங்கே? ஆண்டவர் மேல உன் நம்பிக்கை எங்கே? பொல்லாத குறிகாரனையும் ஜோசிக்காரனையும் கணிகாரனையும் நம்பி நீ வீண் போய் கொண்டிருக்கிறாயா? மனம் திரும்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. உன் மீது அன்பு கூர்ந்த தேவன் அவர். உனக்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்த தேவன் அவர். உனக்காக தன்னுடைய ஜீவனாகிய ரத்தத்தை சிந்தின தேவன். கல்வாரியிலே வெற்றி சிறந்தவர் அவர். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக இருக்கக்கூடிய எல்லா சத்துருவின் வல்லமையும் மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை உன் கையில சம்பாதித்து கொடுத்தவர் அவர். ஆண்டவர் சொன்னார், சத்துருவின் சகல வல்லமை, எப்படிப்பட்ட வல்லமையா இருந்தாலும் சரி, அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை உன் கையில் அவர் கொடுத்திருக்கிறார். அவரை பார்த்து கேளு, ஆண்டவரே, உம்முடைய ஜீவன், உம்முடைய ஜீவன், உம்முடைய ஜீவனாகிய ரத்தம் என் மேல இருக்குதுப்பா. சத்துருவுக்கு எனக்கு என் மேல அதிகாரம் கிடையாது. உங்க ரத்தம், உங்க ஜீவன் என்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்குது, என் வீட்டின் மீது தெளிக்கப்பட்டிருக்குது. சத்துருவுக்கு அதன் மீது அதிகாரம் கிடையாது. நீங்க தான் வெற்றி சிறந்த கர்த்தர். கல்வாரி சிலுவையில் எனக்காக வெற்றியை சம்பாதித்து கொடுத்த தேவன் நீங்கப்பா. உங்களுடைய இரத்தத்தினால நாங்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் எங்கள் எல்லாருக்களையும் வைத்து அனுப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய் கர்த்தருக்கு நாங்கள் துதி செலுத்துகிறோம். எங்களை ஆண்டவரே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு நீங்கள் பாராட்டின இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே பொசித்து வளர்த்தியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you.